ஷேய் எப்பா சூரியன் பேசுகிறேன் நண்பனே. என் ஈசன் உச்சியில் வானத்துக்கும் பூமிக்கும் உட்கார்ந்துருக்கான். ஈஸ்வரன் பரமசிவன் முக்கால் சத்தியம் பரமசிவன் பார்வதி. எப்பா சுடுகாட்டு எரிப்பு இந்த கருப்பு சிவப்பு திமுக கட்சி கொடி குடும்பம் அந்த துணி கொடியிலே சுற்றி எனக்கு முன்னாடி எரிச்சாச்சுப்பா. நீதிமானே நீதிமானே நீதி நீதி தவறி நடத்தி நாயசம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கான். இன்னும் விளையாடுதானப்பா. அப்போ என்னப்பா செய்யணும்? கணக்கு இப்போத்தான்ப்பா என் உடம்பு சுத்தமாக வந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு முன்னாடி அக்கினி போட்டு ஆகணும். டெய்லி அக்கினி எரிச்சு ஆகணும். 7 செம்மம் அசிங்கத்தை அதில் இறக்கி அழிச்சிடணும்ப்பா. அக்கினியாக மானிட பிறவிய அணுகணுகா சித்திரவதைப்படுத்தி ரணவழி எடுக்கணுமப்பா. சூரியன் போட்ட கணக்கு இட்ட கணக்கு தப்பக்கூடாது. இன்று நாள் திமுக கட்சி உதய சூரியன் சொல்லி என்னை வச்சு ஆடி பூமியை பாழாக்கி இருக்கான். கண்டற ஓலிமான நீ இட்ட வார்த்தையை நானே எடுப்பேன். நீ ஆதியில் உட்காந்து அப்படியே மானிட பேல இல்லை இந்த கண்டார ஓலிமான தூக்குடா அவனை அடுறா அப்படிம்ப. அந்த வார்த்தை எனக்கு இப்போ காதில் ஒலித்து கொண்டே இருக்கிறதப்பா. முக்கால் சத்தியம் இப்போ நீ கொடுத்த வார்த்தை நான் வெளியில் இடுதேன். அடி துவச்சி எடுக்கணும்ப்பா. முக்கால் சத்தியம் 2ஆம் நம்பர். ஏப்பா எல்லா சிட்டி கிராமத்தில் தப்பாக உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்கானப்பா. விவசாயத்தை கொடுத்துருக்க விவசாயத்தை பூரா 75% அழிச்சிட்டான். 25% தான் இருக்குது. அப்போ இந்த 25%ல் இவனுகளை என்ன செய்யணும்? பூரா அழித்த கணக்கில் இவனுகளை பூரா அகம்பாத சேட்டை அநியாய சேட்டை பண்ணுறவன கல் தோசைனா பெரிய தோசை அக்கினியை ஏற்றி பழுக்க வச்சு 5 நிமிடம் உட்கார வச்சு தூக்கி எறிஞ்சிடப்பா. நானே இன்னைக்கு போட்டேன் கணக்கு. சுற்றி பார்க்க அநியாயம் மோசம் பண்ணிக்கிட்டு இருக்கான். டெல்லி டு தமிழ்நாடு டு டெல்லி ஊடாலப்பட்ட மாநிலம். வெளிநாடு தான் நீ தான் முடிச்சுடுவோம்ட்டிய. என்ன பாடுறா தூக்கினா அந்த பார்டரை அப்படியே கீழே இறக்குவோம்ட்டிய. அதுவே சந்தோஷம்ப்பா. முக்கால் சத்தியம். அடுத்து மேற்கு தொடர்ச்சி மலையில் ஐயப்பன் அதை அம்மன் 3 அம்மனும் எரிச்சிட்டாங்கப்பா. லட்சுமி சரஸ்வதி பார்வதி 3 பேருமே அக்கினியில் சுடுகாட்டில் எரிச்சிட்டாங்க. நானும் எரிச்சிட்டேன். கள்ளிப்பால் எரிக்கலம்பால் ஊற்றி படைகளை விட்டு ஆற்ற சொல்லிடுறேன்ப்பா. அந்த வார்த்தை நீ சொல்லக்கூடாதுல்ல கடவுள்ல. இது நான் தான் சொல்லணும். படைகள்கிட்ட சொல்லி 3 நாளைக்கு அவனை ஆற்றிரு. மன்னர் ஆட்சி ஆண்டான். அதுக்கு முன்னாடி ஆண்டவனா முடிச்சாச்சு. 3 நாள் கள்ளிப்பால் எரிக்கலம்பாலை ஊற்றி ஆற்றியாச்சு. இப்போ எல்லாவனும் உள்ளே மாட்டுவான். அதுதான் கணக்கு. அவன் பேர் வச்சு ஆடுறவன் போகிறவன் இப்போ டெல்லி டு தமிழ்நாடு டெல்லி வரைக்கும் ஊடாலப்பட்ட மாநிலத்தில் அவன் பேர் வச்சவன் பூரா உள்ளே மாட்டிடுவான். மாட்டி அந்த கல் தோசையில் வச்சு தூக்கி எறிஞ்சு சொல்லி முடிச்சிருவோம்ப்பா. கால் சத்தியம் சந்தோஷம்ப்பா. இவனை எரிக்கலம்பாலை கள்ளிச்செடி பால் ஊற்றி படைகளை விட்டு ஆற்றிடுவோம்ப்பா. நானே சொல்லிடுறேன். ஏமங்காலம் தூவேன் 8 நாட்டு சனீஸ்வரி ஆமனை பூரா சின்ன பொண்ணோட்டக்காரன் பெரிய பொண்ணு கருப்பன் வீரபுத்திரன் பைரவன் எல்லாரும் போய் முனியப்பனும் சேர்ந்து எல்லோரும் போய் அதை 3 நாளைக்கு அதை ஆற்றியாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இனிமே எல்லாம் அரசியல்வாதியை கொடுக்குற டைம் நெருங்கி கொண்டு வருது. முக்கால் சத்தியம். நீதிமன்றமே அவனுக்கு சாதமாக போய்கிட்டு இருக்கப்பா. சூரியன் கணக்கு நான் அன்றைக்கி உனக்கு கொடுக்கேன். கைலாசத்தில் இராணுவ நீதிமன்றம் கோர்ட்டில் நம்ம கணக்கு எடுதோம். நீதிமன்றம் கோர்ட்டு அரசியல்வாதிக்கு சாதகமாக நிற்கி. அப்போ அந்த விளையாட்டுக்கு உள்ள கணக்கு அந்த ஏட்டில் உள்ள கணக்கை பிரட்டி பார்த்து கணக்கை க்ளோஸ் பண்ணப்பா. முக்கால் சத்தியம்.